வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மாணவர்களாகிய நீங்களும் முயற்சி செய்து படித்தால் வருங்காலம் அது உங்களுக்கு இனிப்பாய் மாறும். இன்றைக்கு இந்த காணொளியில் பிரித்து எழுதுதல், அதாவது ஒரு சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், கரையோரம். இந்த சொல்லை ஒரு சொல்லாக இருக்கிறத 2 சொல்லாக பிரித்து எழுதணும். இதை எப்படி பிரிக்கலாம்? கரை அப்படின்னு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லு ஒரு சொல்லை எழுதிட்டோம். அடுத்ததாக இங்கே யோ இருக்கு இல்லையா? யோ எந்த வரிசையில் வரும்? ஓ வரிசையில் வரும். அப்போ அது எந்த வரிசையில் வருமோ அந்த உயிரெழுத்தை இங்கே எழுதிட்டு மீதி எழுத்தெல்லாம் அது கூட ஜாயின் பண்ணி எழுதிடணும். அப்போ ஓரம் அப்படின்னு இன்னொரு சொல்லு கிடைக்கும். அப்போ கரை கூட்டல் ஓரம் அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், அங்கெல்லாம். இதை எப்படி பிரித்து எழுதணும்னா அங்கு கூட்டல் எல்லாம். ஓகேவா? இப்போ ஏன் இங்கே ஏ வருது அப்படின்னா இந்த கே எந்த வரிசையில் வரும்? ஏ வரிசையில் வரும். அப்போ இதை ஃபஸ்ட்டு இருக்கிற சொல்ல நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டலுக்கு அப்புறமா வரதை வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டலுக்கு அப்புறமா இது கூட சேர்றதால இது வருமொழி, இது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏ எழுத்து வருமொழியில் முதல் எழுத்தாக மீதி எழுத்தெல்லாம் அது கூட ஜாயின் பண்ணி எழுதுனா எல்லாம் அப்படிங்கிற சொல்லு வரும். தேர்ட் ஒன் பார்க்கலாம், சாலையோரம். இப்போ ஒரு சொல்லாக இருக்கிறத எப்படி பிரிக்கலாம்? இதுலேயே சாலைங்கிற ஒரு சொல்லு இருக்குது. அப்போ இந்த யோ இருக்கு இல்லையா? இது எந்த வரிசையில் வரும்? ஓ வரிசையில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூட்டலுக்கு அப்புறமா வருமொழியில் ஓ ரைட் பண்ணி அந்த ரா இம்மை சேர்த்தா ஓரம் அப்படிங்கிற சொல்ல நம்ம எழுதணும். அப்போ சாலை கூட்டல் ஓரம் அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த் ஒன், குருத்தோலை. இதை எப்படி பிரிக்கலாம்? 2 சொல்லலாம் அப்படின்னா குருத்து கூட்டல் ஓலை. இந்த தோ ஓ வரிசையில் வரும் இல்லையா? இப்போ வருமொழியில் ஓ ஃபஸ்ட்டு எடுத்தால் ஆரம்பிக்கும். இப்போ அந்த லை எழுதுனா ஓலை அப்படிங்கிற சொல்லு கிடைக்கும். குருத்து கூட்டல் ஓலை. அடுத்தது பாருங்கள், யானைக்கொரு. இதை எப்படி பிரிக்கலாம்னா யானைக்கு கூட்டல் ஒரு. இங்கே இந்த கோ எந்த வரிசையில் வரும்னா ஓ வரிசையில் வரும். குறில் ஓ வரிசையில் வரும். அப்போ அங்கே ஓவை எழுதி அந்த ரூ எழுதுனா ஒரு. யானைக்கு கூட்டல் ஒரு அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கோம். அடுத்தது பழச்சாறு. இதை பழச்சாறு அடுத்ததாக பாருங்கள், இதை எப்படி பிரித்து எழுதலாம்? பழம் ஒரு சொல்லு, சாறு இன்னொரு சொல்லு. சேர்த்து எழுதும்போது இந்த இம்மு நீங்கி இங்கே சா வரதால் அதுக்கு இனமான மெய் எழுத்து இங்கே இச்சு தோன்றி பழச்சாறு அப்படின்னு வருது. அதை பிரித்து எழுதும்போது பழம் கூட்டல் சாறு. அடுத்தது பாருங்கள், பல்லாண்டு. பல்லாண்டு எப்படி பிரிக்கலாம்னா பல கூட்டல் ஆண்டு. இந்த லா எந்த வரிசையில் வரும்? ஆ வரிசையில் வரும். அப்போ வருமொழியில் நம்ம முதல் எழுத்து ஆவை எழுதி இன்னும் 2 போட்டு ஆண்டு அப்படின்னு எழுதணும். எப்பொழுதுமே நாம் பிரித்து எழுதும்போது மேக்சிமம் அந்த வருமொழி எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் பெரும்பாலும் வரும். சில சொல்லில் தான் உயிர்மை எழுத்துக்கள் வரும். இப்போ அடுத்ததாக பார்க்கலாம், செயலாக்கம். இது எப்படி பிரிக்கலாம்னா செயல் கூட்டல் ஆக்கம். இந்த லா எந்த வரிசையில் வரும்? ஆ வரிசையில் வரும். அப்போ வருமொழியில் ஆ எழுதி நம்ம அந்த மீதி எழுத்துக்களை அது கூட ஆட் பண்ணி எழுதுனா ஆக்கம் அப்படிங்கிற சொல்லு வரும். அப்போ செயலாக்கம், செயல் கூட்டல் ஆக்கம் அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்தது சாலை எங்கும். சாலை, இதிலே சாலைங்கிற சொல்லு இருக்கு இல்லையா? அப்போ சாலை எழுதிட்டு இந்த ஏ அது எந்த வரிசையில் வரும்னா ஏ வரிசையில் வரும். அப்போ நம்ம அதை வருமொழியில் முதல் எழுத்தாக வச்சு எங்கும் அப்படின்னு எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், சுண்டி இழுக்கும். இது சுண்டி கூட்டல் இழுக்கும் அப்படின்னு பிரித்து எழுதணும். சுண்டிங்கிற வேர்டு இதில் இருக்குது. இந்த ஈ எந்த வரிசையில் வரும்? உயிரெழுத்து குறில் ஈ வரிசையில் வரும். அப்போ வருமொழியில் ஈ முதல் எழுத்தாக எழுதி மீதி இருக்கிற எழுத்தெல்லாம் அது கூட சேர்த்து எழுதுனா இழுக்கும் என்ற சொல் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், பெருவெள்ளம். இது மை விகுதி சேர்த்து பெருமை கூட்டல் வெள்ளம். ஏன்னா பெருவெள்ளங்கிறது அந்த வெள்ளம் எப்படி இருந்துன்னு அதோட பண்பை சொல்கிறாங்க. அப்போ மை விகுதி நம்ம பெருமைன்னு சேர்த்துக்கிட்டு அந்த வெள்ளம் அப்படியே எழுதிடணும். பெருமை கூட்டல் வெள்ளம். அடுத்தது தங்கி இருந்த. இதில் தங்கிங்கிற சொல்லு அதிலே ஒரு சொல்லு இருக்குது. அப்போ அதை எழுதிட்டு இந்த உயிர்மை எழுத்து ஈ இருக்கு இல்லையா? இது எந்த வரிசையில் வரும்னா உயிரெழுத்து ஈ வரிசையில் வரும். அப்போ வருமொழியில் முதல் எழுத்து ஈ, மீதி இருக்கிற லெட்டர்லாம் அது கூட நம்ம எழுதிட்டோன்னா இருந்த அப்படிங்கிற சொல்லு கிடைக்கும். அப்போ தங்கி கூட்டல் இருந்த. அடுத்ததாக பாருங்கள், அமைந்துள்ளது. இதில் ஒரு சொல்லு அமைந்து அப்படின்னு இந்த தூ வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ளது அப்படின்னு நம்ம உயிரெழுத்தை சேர்த்து உள்ளது அப்படின்னு எழுதணும். அமைந்து கூட்டல் உள்ளது அப்படின்னு எப்போதுமே பிரித்து எழுதும்போது 2 சொல்லுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்.
அது மாதிரி தான் நம்ம பிரித்து எழுதணும். அப்போ தான் அதுதான் சரி. இப்போ அமைந்துங்கிறது எங்கேயோ ஒன்று அமைந்திருக்கு அப்படிங்கிற மீனிங்கு, உள்ளதுன்னா இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பிரித்து கரெக்டாக எழுதிருக்கோம். அடுத்ததாக பாய்ந்தோடும் இந்த சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம்னா, பாய்ந்து ஒரு சொல், அதுக்கப்புறமா இந்த தோ எந்த வரிசையில் வரும்னா ஓ வரிசையில் வரும். அப்போ அதை எழுதி அந்த மீதி இருக்கிற எழுத்துக்களை இது கூட சேர்த்துனா ஓடும் அப்படின்ற சொல் கிடைக்கும். அப்போ பாய்ந்தோடும் எப்படி பிரிக்கலாம்னா, பாய்ந்து கூட்டல் ஓடும் அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்தது அக்காட்டில், இதில் அந்த ஓரெழுத்து சொல்ல இருக்கு, ஓரெழுத்து ஆ இருக்கு இல்லையா, உயிரெழுத்து, அதை மட்டும் தனியாக எழுதிட்டு ஆ கூட்டல் காட்டில் இந்த இக்கு நீங்கிடும் பிரித்து எழுதும்போது. அப்போ ஆ கூட்டல் காட்டில் அப்படின்னு பிரித்து எழுதணும். எண்ணெய் வாயிற்று, இதிலே எண்ணெய்ங்கிற ஒரு சொல் இருக்குது. அப்போ எண்ணெய் எழுதிட்டு இந்த வா எந்த வரிசையில் வரும், உயிரெழுத்து ஆ வரிசையில் வரும். அப்போ அந்த ஆவை தான் வறுமொழியில் முதல் எழுத்தாக எழுதி மீதி இருக்கிற எழுத்துக்களெல்லாம் அது கூட நம்ம ஆட் பண்ணி எழுதுனா ஆயிற்று அப்படின்னு சொல் கிடைக்கும். அப்போ எண்ணெய் கூட்டல் ஆயிற்று அப்படின்னு எழுதணும். அடுத்தது அரசவை. அரசவை எப்படி பிரிக்கணும், அரசு கூட்டல் அவை அப்படின்னு பிரிக்கலாம். இந்த சா எந்த வரிசையில் வரும்னா ஆ வரிசையில் வரும். அப்போ இந்தாண்ட வந்து அரசுன்னு எழுதிட்டு இங்கே அவைன்னு எழுதணும் பிரித்து எழுதும்போது. அடுத்தது மண்ணுயிர் பாருங்கள், மண் கூட்டல் உயிர், இந்த நூ எந்த வரிசையில் வரும்னா ஊ வரிசையில் வரும். அப்போ மண்ணுங்கிற சொல்லு ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு இங்கே இருக்குது. அப்போ மண் எழுதிட்டு இந்த இந்த எழுத்து எந்த வரிசையில் வரும்னு பார்க்கணும், இந்த உயிர்மை எழுத்து. அப்போ அது ஊ வரிசையில் வருமா, அப்போ வறுமொழியில் நம்ம முதல் எழுத்தாக ஊ எழுதிட்டு மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டோன்னா அந்த சொல் கிடைக்கும். அப்போ உயிர் அப்படிங்கிற சொல் கிடைக்கிது. அப்போ மண் கூட்டல் உயிர் அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்தது நெடிதுயர்ந்து அப்படிங்கிற சொல், இதை எப்படி பிரிக்கலாம்னா நெடிது கூட்டல் உயர்ந்து, இங்கே தூ வரதால் இந்தாண்ட நம்ம வறுமொழியில் முதல் எழுத்தாக ஊ சேர்த்து உயர்ந்து அப்படின்னு எழுதணும். அடுத்ததாக அவ்வுருவம் எப்படி பிரித்து எழுதலான்னு பார்க்கலாம். அவ்வுருவம் அப்படின்னு சுட்டி சொல்கிறோம். அப்போ இங்கே சுட்டு எழுத்து வந்து ஆவை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வு அது எந்த உயிரெழுத்து வரிசையில் வரும்னா ஊ வரிசையில் வரும். அப்போ வறுமொழியில் முதல் எழுத்தாக ஊ எழுதிட்டு மீதி இருக்கிற எழுத்துக்களெல்லாம் அது கூட சேர்த்து எழுதணும்னா உருவம் அப்படின்ற சொல் கிடைக்கும். அப்போ ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போதெல்லாம், இதை எப்படி பிரித்து எழுதலாம், இப்போது கூட்டல் எல்லாம், இந்த தே வந்து ஏ வரிசையில் வரும் இல்லையா, அப்போ நம்ம வறுமொழியில் வந்து முதல் எழுத்தாக ஏ எழுதிட்டு மீதி இருக்கிற எழுத்துக்களெல்லாம் அது கூட சேர்த்து எழுதுனா எல்லாம் என்ற சொல் கிடைக்கும். இப்போது கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரித்து எழுதணும். நினைவகம், நினைவகத்தை எப்படி பிரிக்கலாம்னா நினைவு ஒரு சொல்லாகவும் அகம் ஒரு சொல்லாகவும் நம்ம பிரித்து எழுதலாம். இந்த வா வந்து எந்த வரிசையில் வரும், ஆ வரிசையில் வரும். அப்போ நம்ம வறுமொழியில் முதல் எழுத்து ஆ எழுதிட்டு மீதி இருக்கிற எழுத்துக்கள்லாம் அது கூட சேர்த்து எழுதி அகம் அப்படின்னு எழுதணும். நற்பண்பு, அதை எப்படி பிரித்து எழுதலாம்னா நற்பண்புங்கிறது நல்ல பண்பு, ஒரு பண்பு பெயரை சொல்கிறது, ஒரு நல்ல குணத்தை சொல்கிறாங்க இல்லையா. அப்போ மை விகுதி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு நிலைமொழியில் மை விகுதியை சேர்த்து எழுதணும். நன்மை கூட்டல் பண்பு அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், நீ இல்லாதது, இதில் ஓரெழுத்து சொல்லு நீ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நிலைமொழியில் நீ எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த உயிர்மெய் எழுத்து ஈ இருக்குது இல்லையா, இது எந்த உயிரெழுத்து வரிசையில் வரும்னா ஈ வரிசையில் வரும். அப்போ வறுமொழியில் முதல் எழுத்து ஈ எழுதிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எழுத்துக்களெல்லாம் எழுதுனா இல்லாதது, அப்போ நீ கூட்டல் இல்லாதது அப்படின்னு பிரித்து எழுதணும். உள்ளரங்கு எப்படி பிரித்து எழுதணும்னா உள் கூட்டல் அரங்கு, இந்த லா எந்த வரிசையில் வரும், ஆ வரிசையில் வரும். அப்போ அதை வந்து நம்ம வறுமொழியில் முதல் எழுத்தாக எழுதி மீதி இருக்கிற எழுத்துக்கள்லாம் எழுதுனா அந்த சொல் உருவாயிடும், அரங்குன்ற சொல். அப்போ நம்ம எப்படி பிரித்து எழுதியிருக்கோம், உள் கூட்டல் அரங்கு அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கோம். எப்பொழுதுமே பிரித்து எழுதும்போது நீங்கள் பாருங்கள், இந்த வரிசையில் மேக்சிமம் எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் வரும். அதாவது வறுமொழியில் பெரும்பாலும் உயிரெழுத்துக்கள் தான் வரும். ஒரு சில எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள், இதே இப்போ இந்த இடத்துல வெள்ளம் வருது இல்லையா, இது உயிர்மெய் எழுத்து. அது மாதிரி இந்த சாறு இருக்கு இல்லையா, அதில் சா உயிர்மெய் எழுத்து வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் வரும். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.